வணக்கம். சித்தக்கர் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு கல்யாண பூசணிக்காய்னு சொல்ற பெரிய பூசணிக்காய் வெண்பூசணி இதை பத்தி பார்க்கலாம். பொதுவா வெண்பூசணி அமாவாசையான எல்லாருமே இங்க உடைக்கிறாங்க. அதுவும் அது உடைச்சா ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட எண்ணம். அது உடைச்சா அதை மாடுகள் சாப்பிட்டா அது ரொம்ப நல்லது, அது புண்ணியம். ஆனா அந்த உடைக்கும் போது உள்ளார நிறைய குங்குமத்தை வேற அடைச்சி உடைக்கிறதால மாடு அதை சாப்பிட்றது இல்லை. ஒரு உணவுப் பொருள், அதுவும் ரொம்ப உயர்ந்த உணவுப் பொருள். அதுல என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கு, எதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் சித்தர்கள் சொல்றாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். அந்த உயர்ந்த பொருளை திருஷ்டி கழிணுங்கிறதுக்காக போட்டு உடைக்கிறது எவ்வளோ சரி தப்பு அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஓகே, இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா. நிறைய ஃபைபர் சத்து இருக்கு, 90% வாட்டர் இருக்கு. அது உச்சூட்டை குறைக்கக்கூடிய அவ்வளோ விஷயமும், அது மாதிரி முக்கியமா இருதய நோய், ஹார்ட் டிசீஸ்க்கு குறைக்கக்கூடிய, பிளட் ப்ரெஷர் குறைக்கக்கூடிய, கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடிய அவ்வளோ தன்மையும் இந்த பூசணிக்காயில் இருக்கு. இந்த பூசணிக்காய் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் முக்கியமாக இந்த பூசணிக்காவை எல்லாரும் ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க. அதுவும் உடம்புக்கு ஃபுல்லாக சேருதா அப்படிங்கிறது, கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை இருக்கா அப்படிங்கிறது கரெக்டாக தெரியாது. ஆனால் பூசணிக்காயை அரை வேக்காட்டில் சமைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். பூசணிக்காய் மோர் குழம்பா இருந்தாலும் சரி, பூசணிக்காய் கூட்டா இருந்தாலும் சரி, பூசணிக்காய் சாம்பாரா இருந்தாலும் சரி, அது அப்படி அந்த வகையில சாப்பிடும்போது மட்டும்தான் ஒரு காய்கறியோட முழு பயனும் நமக்கு கிடைக்கும். இந்த பூசணிக்காய் அல்வாவும் சரி, அது குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே வரலாம். அது சுகர் பேஷண்ட்ஸ் அப்படி சாப்பிட முடியாதுங்கிறதால நம்ம உணவா அதை பயன்படுத்தலாம். இப்போ ஹார்ட் டிசீஸ்க்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு, பலப்படுத்தி கொடுக்கறதுக்கும், கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும்போது ஃபைபர் நிறையா இருக்கிறதால அது டைஜஷன் பிரச்சனை வராமையும், மலக்கட்டு கான்ஸ்டிபேஷன் இல்லாமையும் இதை பார்த்துக்க முடியுது. இதில் 90% தண்ணி இருக்கிறதால டீஹைட்ரேட், உடம்புல உள்ள நச்செல்லாம் வெளியேறுது. யூரினரி பிரச்சனை எதுவுமே இருக்கிறது இல்லை இந்த பூசணிக்காய் சாப்பிட்றதால. இதில் நிறைய பொட்டாசியம் இருக்கிறதால மட்டுமே நமக்கு இருதய நோய் அடிக்கடி வராது. அடுத்தது இதில் இல்லாத விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு ஒரு பொருள் ஒரு பொருளில் இருக்குது அப்படிங்கிறதால அதனால் எல்லா கேன்சரே வராது அப்படிங்கிறது நம்ம நம்புகிறோம் இப்போது. அதனால் முக்கியமாக பூசணிக்காய் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பூசணிக்காய் தெருவில் போட்டு உடைக்கிறத விட ஒரு சிலர் மட்டும்தான் அது தெருவில் போட்டு உடைக்கணுங்கிற நம்பிக்கையை நம்ம மேலே விதைச்சிருக்காங்க. ஏன்னா அது பிரெயின் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி ஞாபக சக்தியை உண்டு பண்ணுறதும், கான்சன்ட்ரேஷனை பண்ணுறதும் இந்த பூசணிக்காய் தான். அதனால தான் பூசணிக்காவை நம்ம அதை தெருவில் போட்டு உடைக்கிறது எவ்வளோ கரெக்டோ தப்போ நம்ம முடிவு பண்ணுறதை விட, பூசணிக்காவை சாப்பிட்டுட்டு நம்ம அதனால ஏற்படுற, அதுவும் குழந்தைகளுக்கு பூசணிக்காவை கொடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வாரத்துக்கு 5 முறையாவது பூசணிக்காவை நீங்கள் சமைச்சு குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க. அவங்களோட ஞாபக சக்தி, கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எல்லா பூசணிக்காவும் பிரெயின் செல்ஸை ஆக்டிவேட் பண்றது. இது சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க கூகுள் பண்ணி தாராளமா பார்த்துக்கலாம். அதனால இந்த வெண்பூசணியை சமைத்து சாப்பிடும் பழக்கம் நமக்கு அனைவருக்குமே வரணும். நோயில்லா வாழ்வுக்கு, ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேற எதை பத்தி பேசணும் நீங்க நினைச்சாலும் சரி, தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.